பாருங்கள் தேங்காய் எண்ணெய் காஞ்சி கடுகு போட்டாச்சு. வரமிளகா ஒரு 2 வரமிளகா தாங்க போட்டுக்கிறேன். காரம் நான் கம்மியாக தான் எடுத்துக்கிறேன். பூண்டு பாருங்கள் ஒரு 4-5 பூண்டுங்க. சின்ன வெங்காயங்க. தக்காளி ஒரே ஒரு தக்காளிங்க. எங்கள் ஊரில் தக்காளி விலை ரொம்ப ஜாஸ்திங்க. சூப்பராக இருக்குங்க இந்த கூட்டுங்களா, கிரேவிங்களா, பொரியலுங்களா, இது வேணால் வச்சுக்கோங்க. நான் சாப்பாடுக்கு பிறகு சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பாடு சூடாக வச்சுருக்கோங்க. ரசம் இருக்குது, தயிர் இருக்குது. இது சாப்பாட்டுக்கு டக்குன்னு செய்யக்கூடிய டிஷ் தாங்க இது. கருவேப்பிலைங்க இப்படியும் 1-2 வணங்கினா போதுங்க. நம்ம என்ன போடணும், சுரக்காய்ங்க. ஆமாங்க, இன்றைக்கி சுரக்காய் ஒரு சின்ன ஒரு கூட்டு தாங்க பார்க்க போகிறோம். நல்லா வணங்குறீங்க பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் லைட்டாக போட்டுங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப இத்தனோடு மிளகாத்தூள், கல்லுப்புங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த கிரேவி அப்படியே சாப்பாடுக்கு நம்ம படம் சாப்பிட்ற மாதிரி தாங்க. உங்களுக்கு ட்ரையாக வந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சு தேங்காய் போட்டிங்கன்னா பொரியல் ஆகிடுங்க. நான் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு வேக வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்கள், நம்ம சுரக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், இன்னும் உங்களுக்கு பொரியலாக வேணும்னா தண்ணி ஊற்றிக்கிங்க. சரிங்க, பொரியலாக வேணும் தண்ணி பூரா சுண்டுட்டுங்க. இல்லை உங்களுக்கு இது மாதிரி தான் வேணும்னா விட்டுங்க. நான் இந்த அளவுக்கு தாங்க ஊற்றி சாப்பிட்ற பதத்துக்கு தாங்க இருந்தேன். இல்லை கொஞ்சோண்டு தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. இப்படி சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்குங்க. உண்மையாகவே இந்த மாதிரி வெறும் திருநூறு மிளகாத்தூள், வெள்ளை மிளகா போட்டு இந்த மாதிரி தேங்காய் பூ போட்டு இந்த சாப்பாட்டில் சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற தனி சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாக டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. இது உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா தான் உங்களுக்கு இதோட டேஸ்ட்டெலாம் உங்களுக்கு தெரியுங்க. என்ன சுரக்காய் இப்படி இருக்குன்னு நினச்சா இன்னுமே பண்ணிக்கோங்க. ஆனால் செஞ்சு பாருங்கள், வேறு லெவலில் டேஸ்ட்டாக தான் இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேங்க. பாய்ங்க.